தலைவரே, செஞ்சிரும் தலைவரே. ஹலோ. எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. நீங்கள் எல்லாம் என்னை மிஸ் பண்ணுறது, நீங்கள் அனுப்பிச்ச மெசேஜஸ் இதெல்லாம் படிக்கும்போது நான் ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சவன். கடவுளை நான் ரொம்ப ப்ளஸ் பண்ணியிருக்கான்னு எனக்கு தோணுது. தேங்க்யூ ஸோ மச். என்றைக்குமே உங்களை நான் ஏமாற்ற மாட்டேன், என்றைக்குமே உங்களை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். யூ ஆர் த பல்ஸ் ஆஃப் மை லைஃப். உங்களுக்காக இன்னிலேருந்து காத்தால 8 மணிக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருக்கு. 8 மணிலேருந்து சன் டிவி பாருங்கள். யூ வில் கம் டு நோ அபவுட் இட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த லவ் ஆல்வேஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். நேற்று விஜய் டிவியில் குக் வித் கோமாளி ஸ்டார்ட் ஆகிருக்கிற நிலையில் சன் டிவிலையும் அதே போல் ஒரு நிகழ்ச்சியாக ஆரம்பிக்க போகிறதா ஏற்கனவே செய்திகள்லாம் வந்துட்டு இருந்துச்சு. இந்த நிலையில் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சன் டிவியில் ஒரு குட்டி ப்ரோமோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் தலைவரே செஞ்சிரும் தலைவரே அப்படின்னு மட்டும் ஒருத்தர் ஃபோனில் பேசுகிற மாதிரி குட்டி ப்ரோமோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதை தொடர்ந்து தன்னோட புதிய நிகழ்ச்சி சன் டிவியில் வரப்போகுது அப்படின்னு சொல்லி செஃப் வெங்கடேஷ் பட் அவர்களும் வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காரு. சன் டிவியில் வரப்போகிற அடுத்த ப்ரோமோவில் இந்த நிகழ்ச்சி பற்றின முழு தகவல்களும் வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த நிலையில் வெங்கடேஷ் பட் போட்டிருந்த வீடியோவில் ரசிகர் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு, உங்களை பற்றி மிஸ் பண்ணுறோன்னு ஒருத்தர் கூட நேற்று ஷோவில் பேசலை. அப்படி என்ன சார் மனுஷங்க, 1000 கருத்து வேறுபாடு இருக்கலாம், ஆனால் நீங்கள் பில்ட் பண்ண ஷோவில் உங்களை மிஸ் பண்ணுறோன்னு ஒருத்தர் கூட பேசலை. அதான் எனக்கு இதுதான் உலகமா அப்படின்னு தோணுது. மேபி உங்களை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு டிவி சேனலில் கூட சொல்லியிருக்கலாம். ஃபேன்ஸ் நாங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னு ரசிகர் ஒருத்தர் ஃபீல் பண்ணி போட்டிருந்த கமெண்ட்டை வெங்கடேஷ் பட் லைக் பண்ணியிருக்காரு. ஸோ அவரும் தன்னை பற்றி ஒரு வார்த்தை கூட குக் வித் கோமாளியில் பேசலை அப்படிங்கிற ஃபீலிங்கோடு இருந்திருக்கலாம். சன் டிவியில் வரப்போகிற வெங்கடேஷ் பட் நிகழ்ச்சி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கமெண்ட்டை ஷேர் பண்ணுங்கள்.